வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நம்மலாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் பெண்கள் வந்துட்டு மிகப்பெரிய அன்பையும், அறிவியலையும் பயன்படுத்தி ஒரு கண்டுபிடிப்பு. அத சொல்றேன் பாருங்க. இந்த கைரேகை கடவுள் நமக்கு எதுக்கு குடுத்தாருன்னா, ராசி மட்டும் பார்க்கறதுக்கு இல்லங்க. உடம்புல தேய்ச்சு குளிக்கிறதுக்கு தான். அந்த தேய்ச்சு குளிச்சாவே போதும் நமக்கு எந்த ஒரு விதமான நோயும் வராது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, குழந்தைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வெறும் கையில தான் தேய்ச்சு குளிப்பாட்டுவாங்க. வேற எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. நமக்கு வயசாக வயசாக தோலும் கனமாயிரும், ரேகையும் தேஞ்சிரும். அப்ப பத்தாது. அப்ப இதுக்கு ஒரு மாற்று வழி வேணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு பீக்கங்கூடுன்னு சொல்லுவாங்க இந்த கூட. இத பாருங்களேன். கைரேகை மாதிரியே இருக்கும். ஆனா இது நம்ம பீக்கங்காயிலேருந்து வர்றதில்ல. இந்த காய்க்கு பேரே இல்ல. இத தயார் பண்ணி, பாடம் பண்ணி, அத வச்சு தேய்ச்சு குளிச்சோம்னா சரியா இருக்கும். எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்க. இவ்வளோ தூரம் செஞ்ச நம்ம பெண்கள் வந்துட்டு, ஏன் மசாலா பொடி 1955 வரைக்கும் அரைச்சு விக்கல? 80 வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. நாங்களும் அதுபடியே குகன் ஏஜென்சின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு, நீங்க ஆர்டர் குடுத்த பிறகு தான் அரைச்சு அனுப்புவோம். எங்களுக்குன்னு குகன் மசாலா அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு ஆப் இருக்கு. அதே மாதிரி அதிரசம், ஸ்நாக்ஸு, அரிசியில செஞ்ச முறுக்கு, இந்த மாரி ஒரு 10, 20 ஐட்டம் இருக்கு. வந்து ஆர்டர் குடுங்க. நன்றி, நன்றி.